ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசம்பர் மாதத்துடைய இறுதி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற பலனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சிம்ம ராசி நேயர்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றங்கள் எந்த மாதிரி ஒரு சூழல்ல அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம், ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் புதன், ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு சூழல்ல அமைந்திருக்கு. அதே போல கிரக மாற்றங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2/12/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல அடுத்ததாக 16/12/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்ததாக 20/12/2024 அன்று சனி பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல 25/12/2024 அன்று சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 27/12/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். கிரக மாற்றங்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு. அதே போல சிம்ம ராசி நேயர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது, எதை கண்டும் அஞ்சாமல் தைரியமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, முயற்சிகளுக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கலாம். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சா அதுல உங்களுடைய முயற்சி கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல நிலைமையில இருக்கலாம். மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வீண் செலவுகள் குறையலாம். இதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல சிம்ம ராசி நேயர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தாலும் இது நல்லதா இருக்குமா இல்லைன்னா கெட்டதா போய் முடியுமா அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிந்தனைகள் சிம்ம ராசி நேயர்கள் அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்க போகுது. சிம்ம ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மந்த நிலை அனைத்துமே இந்த நேரத்தில் மாறி ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு புத்தி சாதுரியம் இந்த நேரத்தில் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதனால உங்களுடைய பொருளாதார நிலை உயரலாம். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிம்ம ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது இந்த நேரத்தில் விழப்போகுது அப்படின்னு சொல்லலாம்.
இதனால சிம்ம ராசி நேயர்களுக்கு பல சலுகைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமா கண்டிப்பா இருக்கலாம். சிம்ம ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் தீரலாம். திருமண முயற்சிகள் கைகூடி வருங்க. வாழ்க்கை துணையால் பணவரத்து இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவரத்து அனைத்துமே இந்த நேரத்தில் நீங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் இந்த நேரத்தில் நீங்கிடும். குடும்பத்தில் ஒரு பொன்னான தருணங்கள் இந்த நேரத்தில் காணலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையிலும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகத்தை காண்பிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பண ரீதியாக எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். இந்த காலகட்டம் பெண்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கலாம். அடுத்ததாக கலைத்துறையை சேர்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்கள் மூலம் சில அலைச்சல் உண்டாகலாம். என்னதான் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் நீங்க போகக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக முடியலாம். தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் வீடு வாகனம் இந்த தொடர்பான விஷயங்களில் செலவுகள் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் சிம்ம ராசி நேயர்கள் தீ ஆயுதங்களை இந்த மாதிரி பொருட்களை கையாளும் போது உங்களுக்கு அதிக கவனம் இந்த நேரத்தில் அவசியம். உதவிகள் செய்யும் போது கொஞ்சம் நீங்க ஆலோசித்து செய்வது நல்லதுங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம். இதனால மாணவர்களுடைய திறமை இந்த நேரத்தில் வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மாணவர்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம். அதே நேரத்தில் முக்கியமான பயணமும் முக்கியமான பிரமுகர்களின் சந்திப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கலாம். சில நேயர்களுக்கு குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்வது லாபம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் இருக்கலாம். அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில சேமிப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை திருப்தி தருவதாக இந்த நேரத்தில் இருக்கலாம். இதனால உங்க வாழ்க்கையில எதிர்ப்பு இடையூறு இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நகரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் இதை அனைத்துமே போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக சிம்ம ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கடமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையலாம். பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் பெரிய செலவுகள் தவிர்க்க முடியாத செலவுகளா இருக்கலாம். இதனால சில சமயம் விரக்தி கூட உங்களுக்கு ஏற்படும். ஜாதக தச புக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். இதனால உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து பயனடைந்திருப்பீங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.